வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஆஃப் பிரெயின் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். வாட் இஸ் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா என்ன? புதுசாக சொல்கிறாங்களா டாக்டர் அப்படின்னு? புதுசாக சொல்லலை. இந்த டெர்ம் நம்ம புதுசாக என்னெல்லாம் கற்றுக்கிறோம், புதுசாக என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், நம்மளுக்கு டெய்லி பேசுகிறது என்ன, புதுசாக என்ன பேச கற்றுக்கிறோம், புதுசாக எப்படி எழுத கற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை ஆர்கனைஸ் பண்ணி கற்றுக்கிறதுக்கு இந்த பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் யூஸ் ஆகும். நியூரல் பிளாஸ்டிசிட்டி அப்படின்னாலும் வெறும் பிளாஸ்டிசிட்டின்னு சொன்னாலும் நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஆஃப் பிரெயின் ஆர் நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொன்னால் இந்த எண்ண ஓட்டங்கள், செயல், அது எல்லாமே புது முறையாக இருந்தால் அதை நம்மளுக்கு என்ன பழகிக்கிறோம், ஒரு புது செய்தியை பழகிக்கிறோம், புது விஷயங்களை கற்றுக்குறோம். அப்படின்னா இப்போ பாட்டு கற்றுக்குறோம், அப்போ என்ன செய்யணும்? பாட்டு தகுந்த மாதிரி நம்மளுடைய குரல் வளம் மாறும். ஆனால் சில பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி சொல்லிடுவாங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்பொழுது ஸ்கூலில் ஒரு 4th 5th அந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இருக்கணும். அதாவது என்ன, 5 வயசு 5ஆம் கிளாஸ் படிக்கிறாங்கன்னா நிச்சயமாக 10 அல்லது 11 வயசு இருக்கும். 10 வயசு முடிஞ்சிருக்கும். 11th இயர் இட் இஸ் ரன்னிங். அப்போ அவங்க 5th ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க. அப்படின்னு சொன்னால் அந்த அடிப்படையில் அவங்க அந்த 11 இயர்ஸ்க்கு 10+ அப்படி இருக்கும்போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்து புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கணும். இந்த ஊரில் ஒரு மொழி பேசுகிறோம், பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகிறோம், அங்கே வேறு ஒரு மொழி இருக்குதுன்னு சொன்னால் அந்த மொழியை கற்றுக்கிட்டா தான் நம்ம அங்கால என்ன பண்ண முடியும், அந்த ஸ்கூலில் இருக்கிற படிக்க முடியும். ஏன்னா நம்ம படிக்கிற லாங்குவேஜ் அங்கே இருக்காது. அப்படின்னு சொன்னால் புது மொழியை கற்றுக்கும் பொழுது, புது ஒரு நடை உடை பாவனை கற்றுக்கும் போது த பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின், அதாவது அடாப்டபிலிட்டி டு லேர்ன் நியூ திங்ஸ், அதுதான் முக்கியமான விஷயம். அப்புறம் நம்ம சண்டை பதிவில் சொன்னோம் புது கனெக்ஷன் அப்படின்னு. புது கனெக்ஷன் சொன்னால் ஆல்ரெடி த பிரெயின் இஸ் ஒயர்டு. என்ன இருக்கும், நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது இந்த நியூரல் நெட்வொர்க் எல்லாம் முள்ள ஸ்கெலிட்டன் போல் இருக்கும். அப்படி துளியாக என்ன ஆகும், ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஆனால் அந்த ஸ்ட்ரெங்தன் ஆகிற ஒரு பழக்கம், ஸ்ட்ரெங்தன் ஆகிற ஒரு கெப்பாசிட்டி, இதுபோல் ஒரு புது செய்தியை கற்றுக்கும் பொழுது மீண்டும் ஒரு புது கனெக்ஷன் கிடைக்கும். அந்த புது கனெக்ஷனில் தட் கெட்ஸ் ஸ்ட்ரெங்தன்டு. இட் ஏபிள் டு ஸ்டோர் திங்ஸ் ப்ராப்பர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு இசை கற்றுக்கிறோம், சங்கீதம் பாடுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நம்ம பேசுகிற மாதிரி தான் இசையா? இல்லை. பேசுவது என்பது எல்லாருக்கும் வரக்கூடியது. ஸ்பீச் அண்ட் மியூசிக் அப்படின்னு எடுத்துட்டா 100 பேர் இருக்கிறோம்னு சொன்னால் 100 பேரும் நல்லா பேசுவாங்களா இருக்கும். பேச வராத குழந்தை, ஆட்டிசம் இருக்கிற குழந்தை, ஸ்பீச் டிஃபெக்ட்ஸ் இருக்கிறது, ஸ்பீச்சில் ஸ்லோ லேர்னர்ஸ், அவங்கள பற்றி நம்ம பேச வரல. எல்லோரும் நார்மல் அந்த கேட்டகரியில் பேசும்பொழுது 100 பேர் இருக்கோம்னு சொன்னால் 100 பேருக்கும் பேச வரும், 100 பேருக்கும் பேச தெரியும். என்ன பேசுகிறாங்களோ அதை எழுதி கூட காட்டுவாங்களா இருக்கும். ஆனால் அந்த 100 பேரில் ஒரு ஆள் கூட சிறப்பாக பாட வரத்துக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா சங்கீதம் என்பது இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். எல்லாருக்கும் அது ஏற்புடையது இல்லை. எல்லாராலையும் அதுபோல் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. எல்லோரும் பாடுவாங்களா இருக்கும். அது எப்படி பாடணுமோ அப்படி பாடினா தானே அது பாட்டு. பாட்டுன்னு வரும்போது இசை என்ன சொல்லும்போதே மனமும் சங்கீதமும் இசை வேண்டும், அப்பொழுதுதான் பாட்டு. நம்ம ஏதோ ஒன்று பாடினா அது பாட்டு இல்லை. பாட்டு கிளாஸ் கூட போவாங்களா இருக்கும், போயிட்டு பாட்டு வராதவங்க எத்தனை பேர்? த எஃபர்ட் வி ஆர் புட்டிங் ஃபோர்த் இட் டசன்ட் ஈல்டு எனி, என்ன அதுக்கு ஈல்டே இல்லை, ஃப்ரூட்ஃபுல்லாகவே ஈல்டு இல்லை. அதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், வகுப்பறையில் பிள்ளைங்க எத்தனை பாடம் சொல்லி கொடுத்தாலும் பெரிய பெரிய கொஸ்டின் ஆன்சராக இருந்தாலும் மனப்பாடம் பண்ணி சொல்லிடுவாங்க. ஆனால் இசை என்ன சொல்லும்போது மனப்பாடம் பண்ணி சொல்கிறது இல்லை, அந்த டியூன் கரெக்டாக மனசில் பதியணும். ஸோ அந்த பிரெயின் அனேபிள் டு அடாப்ட் டு தி டியூன்ஸ். அதனால் அவங்களுக்கு இசை வரலை அப்படின்னு ஆகும். வகுப்பு என்ன பண்ணுவாங்க, இசை வகுப்புக்கு தொடர்ந்து போவாங்க, பயிற்சிகளை பண்ணுவாங்க. அந்த எடுத்துக்கிற பயிற்சியில் அவங்களுக்கு மனம் ஈடுபடலை. முதல் விஷயம், த பிரெயின் அனேபிள் டு அடாப்ட் அப்படி இருக்கும். ஆனால் அது எல்லாருக்கும் இல்லை. ஆனால் சிலவங்களுக்கு இப்போ கற்றுக் கொடுத்தா இப்போயே வரும்னு சொன்னால், அதுபோல் அடாப்டபிலிட்டி இம்மிடியட்டாக வராதவங்க தொடர்ந்து என்ன பண்ணலாம், முயற்சி செய்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போ ப்ரெசென்ட் சினாரியோவில் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வரலன்னு சொன்னால் இப்படி தான் பாடுவேன் அப்படி சொல்கிறாங்க. அது சங்கீதத்துக்கு ஏற்புடையதில்லை. எப்படி பாடணுமோ, ஆசிரியர் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அது மாற்றாத பாடணும். நம்மளுக்கு அதிகமான நாலேஜ் இருந்தால் சிலப்போ சின்ன குட்டி புருக்காலாம் சேர்த்து விடலாம். தட் கம்ஸ் அண்டர் அட் எ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் லேர்னிங், நாட் இமிடியட்லி வைல் இந்த ஆஸ் எ பிகினராக இருக்கும்போது அது ஏற்புடையதில்லை. என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை கரெக்டாக பாடணும், என்ன பிழை இல்லாமல் பாடணும், சொல்லுவது அதுபோல் பாடணும், பிழை இல்லாமல் பாடணும். அப்படின்னு சொன்னால் அதுக்கு கூர்ந்து கவனிக்கணும்.
அந்த பிரெயினோட அடாப்டபிலிட்டி எந்த கேட்டகரியில் இருக்குதுன்னு அப்போ சரியாக தெரிஞ்சிடும். இது மெமரைஸ் பண்ணுறதுக்கும் பயனாகும், இது வந்து எழுதி படிக்கிறதுக்கும் பயனாகும். அப்படின்னு சொன்னால் த மோர் யூ ஆர் அகாமடேட்டிவ், என்ன கற்றுக்கணுமோ அதுக்கு மனம் வந்து கற்றுக்கும் பொழுது எல்லாமே புது விஷயங்களும் வரும். அப்போது பிரெயின் இஸ் ப்ரீவயர்டு டு மியூசிக்காக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், இந்த விதத்தில் நம்ம புதுசாக கற்றுக்க முடியும். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட ப்ரீ ஒயர் என்ன இருக்குது, இட் இஸ் புதுசாக இருக்குது, நெய்வாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும், யூ ஹாவ் டு அதை தொடர்ந்து கொடுத்து பார்த்து பழக்கப்படுத்தணும். த பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் அப்படின்னு சொல்லும்போது பழக்கப்படுத்துதல். இப்போ சைக்கிள் ஓட்டுறோம், இப்போ உடனே இப்போ இந்த ப்ரோக்ராமை நிறுத்திட்டு இந்த பதிவை நிறுத்தின பிறகு இந்த வகுப்பு முடிஞ்சின பிறகு நம்ம போய் சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன அடுத்த 5 நிமிஷத்தில் வருமா என்ன? சாத்தியமே இல்லை. முதல்ல சைக்கிள் ஓட்டணும்னு சொன்னால் சரியாக ஹேண்டில் பாரை பிடிக்கணும், நேராக பிடிக்கணும், அப்புறம் நிமிர்ந்து உட்காரணும், ரோடை பார்த்து ஓட்டணும், வழியில் யாரும் வந்தால் பெல் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் மெனி ஆஃப் த மெக்கானிக்கல் ஒர்க்கை 1-2 தான் ப்ராக்டிக்கலாக இருக்குது. ஆனால் 5-6 உறுப்பு சேர்த்து செய்யணும். கண் பார்க்கணும் ரோடை, காது எதிர வருது என்ன பார்க்கணும், கால் வந்து அந்த படலை மிதிக்கணும் அப்படின்னு சொன்னால் யூ ஷுட் சின்க்ரனைஸ் திஸ் ஆல் திஸ், தென் ஒன்லி யூ கேன் ரைட் திஸ் சைக்கிள். இது சைக்கிளுக்கே அப்படி தான், எல்லாமே மெக்கானிக்கல். ஒன்றும் நம்மளோட கட்டுப்பாடு இல்லாமல் போகக்கூடிய எந்த மோட்டாரோ இத்தனை சிசி அத்தனை சிசி இருக்கிற என்ஜின்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளோட எனர்ஜி தான் அந்த வண்டியை மிதிவண்டி தான் பேர், அதுக்கு பேர் என்ன, மிதிவண்டி, மிதிக்கிற வண்டி, அதனால் இட் கண்டினியூ டு ரன் அப்படின்னு. ஆனால் அது கற்றுக்கணுமா இருந்தால் கூட யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் யுவர் செல்ஃப் டு லேர்ன் நியூ திங்ஸ். தட் மீன்ஸ் த பிரெயின் இஸ் வயர்டு, இட் இஸ் ரெடி டு லேர்ன் அப்படி இருக்கும் இல்லையா. அந்த ரெடி டு லேர்ன் அண்ட் அடாப்டபிலிட்டி டு லேர்ன், அதுதான் பிளாஸ்டிசிட்டி. இதில் இந்த இசை என்னவெல்லாம் செய்யும், இசை மூலமாக இந்த பிளாஸ்டிசிட்டியை எப்படி நம்ம என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு வரப்போகிற பகுதியில் பார்க்கலாம். அது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவான ஒரு ஐடியாவை கொடுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.